என்னப்பா கடையை ஏதோ திரையெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்களே என்ன? அப்புறம் இந்த திறப்பு விழாவுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். நாங்களாம் இந்த திரையை ஓப்பன் பண்ணால் அந்தளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த தொழில். உங்களை மாதிரி பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி கதையை திறந்தா தானே நல்லா இருக்கேன். நீங்களே உங்கள் கையால் அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விடுங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா. சந்தன மழை நம்மை நினைக்கும், பூந்தென்றல் பாதை சொல்ல வந்து அழைக்கும். எல்லாரும் கொலையை போடுங்கம்மா. மனசா ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுமா, எல்லாருக்கும் ஆத்தி கொடுத்துருவான். அந்த சக்கரை டப்பாவை எடு மாடனே. அந்த ஊத்துறக்கா என்ன டவுசரையா வந்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறிய? இங்க இட்லி கடை பேர் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. உங்க மனசு போலவே பேரு நல்லா செலெக்ஷன் பண்ணிருக்கீங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கடை. இதுக்கு மேல ஒத்துமைக்கு வேற எங்க வை சொல்றது? அன்னைக்கிளின்னு வச்சேன், வனசான்னு வச்சேன்னு வைக்காம மொத்தமா உங்க 4 பேருக்கும் பொருத்தமான ஃப்ரெண்ட்ஸ்னு பேர் வச்சியவாரு. அங்கேதாமா உங்களோட ஒத்துமை நிக்குது. என்னைக்கும் இதே மாதிரி ஒத்துமையோட சந்தோஷமா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு இந்த டவுசர் ஐயாவோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்க டவுசரையா. இது நாங்களா செலெக்ஷன் பண்ண பேர் இல்ல, மக்கள்கிட்ட கேட்டேன். இந்த எங்க கடைக்கு என்ன பேர் வைக்கிறது, நீங்களே ஒரு நல்ல பேரா பார்த்து சொல்லுங்கன்னு. அவங்களா செலெக்ஷன் பண்ணி அனுப்புனதுல அதிகமான பேர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி அதையே வச்சிருமேன்னு வச்சுட்டான். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. என்னைக்கு இதே ஒத்துமையோட இருந்து இந்த ஊர்ல பொம்பளைய நினைச்சாலும் சாதிக்க முடியுங்கிறத நீங்க 4 பேரும் காட்டணும். அது மட்டும்தான் இந்த ஐயாவுக்கு வேணும். கண்டிப்பா டவுசரையா, அதெல்லாம் கண்டிப்பா நாங்க ஒத்துமையா இருந்து காட்டுவோம்ல. அதுக்கு தானே ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கிலிக்கா இந்த பால் ஆத்திட்டே எல்லாருக்கும் அப்படியே எடுத்து கொடுக்க. சரிம்மா சரிம்மா. இந்த பாலை ஒரு வாயி சாஸ்திரத்துக்கு குடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகட்டும். நீ எல்லாருக்கும் தட்டுல இலை எடுத்து வச்சு இட்லி வடையெல்லாம் எடுத்து வை, இந்த வந்துடுறேன். சரிக்கா. டவுசரையா பால் எடுத்துக்கிறேங்க. புருஷனுக்கு குடும்பம் அன்னைக்கிளி, அப்புறம் நான் குடிக்கிறேன். எனக்கெல்லாம் வேணாம், நான் இப்பதான் டீ கடையில டீ குடிச்சிட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு 10 டீ போட்டு கொடுத்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பீரு. இந்த பால் குடிக்கிறதுலயே பொத்துக்கிட்டு போகுது. இந்தாங்க சாஸ்திரத்துக்காவது ஒரு கப் எடுத்துக்கிற வேண்டியதானே. இல்ல எனக்கு வேணாம். முதன்னு பால் காய்ச்சி ஓங்கிட்டு தான் நீட்ராவும் பொண்டாட்டி. அதை எடுத்து குடிக்கிறதுக்கு ஏன்டா இம்புட்டு வீஞ்சிக்கிற? எடுத்து குடிடா சுப்பிரமணி. மச்சான் என்ன பாலை தானே கொடுக்குது எங்க அக்கா, பாவக்காய் ஜூஸா கொடுக்குது. என்ன 1 லோட்டா பால் குடிக்கிறதுக்கு எம்பிட்டு செல்ல. அட எடுத்து குடிங்க, சாமி இம்பிட்ட பால் வேணான்னு சொல்லக்கூடாது. எடுத்துக்கோங்க மாமா, எடுத்துக்கிறங்க. சரி சரி. இம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த பால் எடுக்கிறதுக்கு அவர் எடுக்காமலே இருக்கலாம். ஏன் வனசாக்கா, எதுக்கு உங்க மச்சான் வர்றாரு? இப்படி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வராமலே இருக்க வேண்டியதானே? விட்டு பிடிக்கணுங்கிறது சரிதாண்டி, ஆனா ஒரேதான் விட்டுறக்கூடாதுல்ல. பட்டத்தை எப்படி விட்டு விட்டு இழுக்கணுமோ அதே மாதிரி இந்த ஆம்பளையிலையும் கொஞ்சம் விட்டு விட்டு இழுக்கணும். ஒரேதான் விட்டுட்டான் நமக்கு இல்லாம போயிருவாள்ல, அதைத்தான் அக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப மட்டும் அன்னைக்கிளின்னு முன்னாடி மாதிரியா இருக்காரு. இப்பவும் ஆத்தா பின்னாடி தானே தெரியுறாரு. அந்த ஏமாந்த பொழப்ப அவரை விட்டு எங்க போகுது? வருவாரு. எங்க போயிட போறாரு? அவளுக்கு சுயருவா என்னன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவுத்து விட்ட மாடாட்டமா கட்டாந்தரைக்கு வந்து சேர போறாரு. நீ ஏன் கவலைப்படுற? விடு. நம்ம மச்சான் எங்க போயிட போறாரு? அக்கா விட்டுட்டு ஒரு நாள் ஒரு பொழுது அதை விட்டுட்டு இருக்க முடியாது. இம்புட்டு சண்டை வந்திருக்கே. புருஷனை பொண்டாட்டியும் ஒரு நாள் ராத்திரியாவது தனியா இருந்திருக்காங்களாம்டி. ஒரே வீட்டுல ஒண்ணு மண்ணாத்தானே இருக்காங்க. புருஷனை பார்க்காம பொண்டாட்டியும் இருக்க முடியாது, பொண்டாட்டியை பார்க்காம புருஷனும் இருக்க முடியாது. 2 ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவிக மாதிரித்தேன். வெளியில சும்மா கீரியும் புடியுமா சண்டை ஓட்டு நாரி கிடக்குக. என்ன பண்ண சொல்ற? என்னவோ நீனும் சொல்ற, நானும் கேக்குறேன். ஆனா அவரோட செயல்கள் எல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலப்பா. டவுசரியா பால் எடுத்துக்கிறங்க. சரிப்பா அதெல்லாம் நான் எடுக்காம எங்கே போறேன்? என்னடா சுப்பிரமணி, சக்கரை கரெக்டா இருக்கா இல்லையா? இல்ல அன்னைக்கிளி இன்னும் கொஞ்சம் போட சொல்லுவோமா? இல்ல டவுசரையா, முன்னாடி மாதிரிலாம் திகட்ட சக்கரை போட்டு குடிக்கிறது இல்ல. இப்பெல்லாம் எல்லாத்தையும் அளவோட வச்சுக்கிறது. அளவுக்கு மீறி போச்சுன்னா எதுவும் நல்லா தெரியாது பாருங்க. அதனால கரெக்டா இருந்துக்கிறோமேனு இருந்துக்கிறேன்.
பாத்தியா சைடு கேப்பில் எப்படி அக்காவை குத்தி விட்றாருன்னு பாத்தியா? அளவோடு நடந்துக்கிறாங்களாம். அம்புட்டு அளந்து கோடு ஓட்டு நடந்துக்கிறவங்க இங்கே எதுக்கு வரணும்? அவரே கூப்பிட்டாலும் வழியே வரணும்னு அவசியம் இல்லையில. என்னால் வர முடியாதுன்னு விருட்டுன்னு போக வேண்டியதானே. என்ன கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வர போறாரு, இல்லை கையை கட்டி காலை கட்டி தூக்கிட்டு வர போறாரா? சும்மா என்ன பண்ணுறாளுக, எப்படி பண்ணியிருக்காளுக, என்ன மாதிரி செட்டப் போட்டிருக்காளுகன்னு பார்க்கறதுக்காகவே வந்தவருக்கா? அவர்கள்லாம் இனிமேல் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரி நீ டென்ஷன் ஆகாதடி, எல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும். ஐயய்யய்ய, அக்காவை விட நீ சூடா இருப்ப போல் இருக்கு. முதல்ல அடுப்பு பக்கத்தில் நிற்காத, அந்த கப்பெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் நீ பாலை கொடுத்துட்டு வா. ஓடு முதல்ல இங்க இருந்து. அதை செய்யறத முதல்ல. இங்கே நிற்க இவங்களெல்லாம் பார்க்க எனக்கு தான் மண்டை காய்ச்சல் அதிகமாகும். எக்கோ நெடுவலி, கொண்டாக்கா, அங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்குலாம் நான் போய் பாலை கொடுத்துட்டு வரேன். நீ அப்படியே இட்லி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிம்மா. அட எதுக்கு இப்போ மூஞ்சி உம்முன்னு ஒரு மாதிரி வச்சிருக்க? போக்கா, நல்ல நாள் பெருநாள் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காம அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. நல்லது நினைக்கிறவங்களுக்கு கடவுள் என்னைக்குமே நல்லதை மட்டும்தான் செய்வாரு. சரிம்மா நெடுவலி. என்ன ஜீவா பண்ற நீ? வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க, எனக்காக மாமாவும் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? நீ இன்னும் கிளம்பிட்டியா கிளம்பலையா? ஏய் கிளம்பிட்டேன்டி, பைக் சாவியை காணோம், தேடிட்டு இருக்கேன். கரெக்டா 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகேவா? என்ன ஜீவா நீ இப்படி பண்ற? உன்கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லாம இருந்திருந்தா நான் இந்நேரம் போகவாது செஞ்சிருக்கலாம். வெறும் கையை வீசிட்டு போக அசிங்கமா இருக்குன்னு தானே உட்கார்ந்துருக்கேன். நீ என்னடா இப்படி லேட் பண்ற? ஏய் முன்ன பின்ன இருக்கும் தான், நான் நேத்தே கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைக் எடுத்துட்டு வர வேண்டியதான். கரெக்டாக 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். 9 to 10 தானே சொல்லியிருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இப்போ பால் தான் காய்ச்ச முடியும். அதுக்குள்ள நான் வந்துடுவேன்டி. சரி சரி சீக்கிரம் வா. ஏய் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டில் பறந்துட்டு வராதடா. கொஞ்சம் ஸ்லோவாகவே வா, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அக்காங்க தானே. ஏய் நூடுல்ஸ் மண்டை, இப்போ என்னடி சொல்ற? சீக்கிரம் வாண்டுறியா இல்லை பொறுமையா வாண்டுறியா? சிரிக்காத, டென்ஷனா இருக்கு. வீட்ல இருந்து கிளம்புறது சீக்கிரம் கிளம்பு, வரும்போது வண்டியில பொறுமையா வா. சரியா? நான் வைக்கிறேன் போனை. ஏய் ஒரு நிமிஷம்டி. சொல்லு. கிஃப்ட்டுக்கு சாமி போட்டோ தான் வாங்கியிருக்கேன், ஓகே தானே? இல்லை வேற எதுவும் வாங்கணுமா? சாமி ஃபோட்டோவே ஓகே தான் ஜீவா. ஏன்னா மற்றது கொடுத்தோன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது மாதிரி இருக்கும். சாமி ஃபோட்டோனா அவங்க கடையிலேயே ஒரு ஆணியில் மாட்டிப்பாங்க, இல்லை அந்த கடைக்குள்ளேயே கூட வச்சுப்பாங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி ஃபோட்டோவே இருக்கட்டும். நீ அதையே கொண்டுட்டு வா ஜீவா. ஓகேடி. சரி இந்த வையே, அம்மா கூப்பிடுறாங்க. பாய்டா, பார்த்து வாயிருமே. ஆ யாருப்பா? அம்சாவா? ஆமாம்மா, அவங்க அக்கா இன்னைக்கு சின்னதாக கடை திறக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏம்மா சொல்லுங்க. சரிப்பா, போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வா. நிச்சயத்துக்கு பட்டு எடுக்கிறதுக்கு அவங்களும் வர்றாங்களா, இல்லை நம்ம மட்டும் எடுத்துட்டு வந்தா போதுமானு விசாரிச்சுட்டு வரியா? அம்மா அதான் அன்னைக்கு அம்சா சொன்னாலம்மா, நம்ம மட்டும் எடுத்துட்டு போனா போதும், அவங்கள எதுக்கு தேவையில்லாம அலைய விட்டுக்கிட்டு. சரிதாண்டா, இருந்தாலும் இப்பெல்லாம் நிச்சயப்பட்டு எடுக்கிறதுக்குமே பொண்ணு வீட்டுக்காரவங்கள கூட்டிட்டு போறாங்க. அதான் எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறலாமேன்னு பாக்குறேன். எல்லாரும் வந்தா அப்புறம் டைம் இல்லைல்லம்மா. அவங்க அங்க உள்ள வேலையை பார்ப்பாங்கல்ல, கோவிலுக்கு இது பண்ணணும், பூஜைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், மற்ற வேலைகள் அவங்க பார்த்துக்கிட்டா நம்ம இந்த வேலையை பார்த்துக்கலாம்லம்மா. சரி ஜீவா, அப்ப அவங்க வீட்டு ஆளுக்கு வரலைன்னா கூட அம்சாவை மட்டும் கூட்டிட்டு வரியா? காலையிலேயே கூட்டிட்டு போய் புடவை மட்டும் எடுத்து கொடுத்துடலாம். ஏம்மா நீங்களே பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதானே? நம்ம ஊர் பக்கம்லாம் நிச்சயப்பட்டுக்கு நம்மளா தப்பா எடுத்துட்டு போவோம். முகூர்த்தப்பட்டு எடுக்கையில தான் பொண்ணு வீட்டுக்காரவங்க வருவாங்க. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்றீங்க, அவளுக்கு பிடிச்சது மாதிரி எடுத்து கொடுத்தா அவளும் சந்தோஷப்படுவாள்ல, அதுக்காக சொல்றேன். உந்தன் காலில் மெட்டி போல் கூட அம்மா அப்படின்னா நான் இப்ப அவங்க ஊருக்கு தான் அந்த கடை திறக்கிறதுக்கு போறேன். அங்க போய் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வரும்போது அம்சாவை கூட்டிட்டு வந்துட்டுமா? சரிப்பா, அப்ப அப்படி கூட பண்ணு. நம்மளுக்கு நேரம் இல்லைல, சட்டை தைக்கணும். ரேவதிட்ட கொடுத்தா 1 மணி நேரத்துல தச்சு கொடுத்துருவா. இருந்தாலும் அளவெல்லாம் கரெக்டா இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி இருக்க கூடாதுல்ல. அதுக்காக நீ அவங்க அத்தை கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்சாவை கூட்டிட்டு வா. ஓகேம்மா. சரிப்பா, அப்ப நேரம் ஆயிருச்சு, நீ கிளம்பு. நேத்து கிஃப்ட் ஏதோ வாங்கிட்டு வந்தல, அது கீழே அந்த டிவி கேபின் கிட்ட இருக்குடா, மறந்துடாம எடுத்துட்டு போ. சரிங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். சரிப்பா. அழகே நீ எங்கிருக்கிறாய் வலித்தால். அக்கா பேரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய அழகான சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை பாருங்களேன். நான் கூட நினைக்கல, ஏதோ இனிஷியல் வச்சு பேர் செலக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அழகா ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கடைன்னு பேர் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா பாரு, நான் கூட ஏதோ கிராமத்து ஸ்டைல்ல ஏதாவது பேர் வைப்பாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா யோசிச்சிருக்காங்கல்ல. அத்தா சொல்லுங்கத்தா. என்னம்மா உன் மாமா மாமியாலாம் நல்லா இருக்காங்களா? உன் நாத்துனாலாம் நல்லா வச்சுக்கிறாங்களா என்ன? அதெல்லாம் எல்லாரும் நல்லா வச்சுப்பாங்கத்தா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன். அவ அக்கா அவளுக்கு கஷ்டப்பட்டு கனவாடு விட்டு பெத்த உள்ளைய கட்டி கொடுக்கறது மாதிரி கட்டி கொடுத்தா, அதுக்கு தக்கன அவளும் போற வீட்டுல அசேசு பண்ணி இருந்துக்குருவல்ல. என்னடி நைந்தாரா? அனுசரிச்சு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கிறன என்னம்மா?
ஆ சரிங்க அத்தா, அதெல்லாம் நான் இருந்துப்பேன். மாப்பிள்ளை நல்ல தங்கமான உள்ள நயன்தாராவை உள்ளங்கையில வச்சு தாங்க உள்ள செய்யறாரு. எட்டி நயன்தாரா, கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆக போகுது, எதுவும் விசேஷம் உண்டா? எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களி. என்னடி நயன்தாரா அமைதியா இருக்க, எதுவும் விசேஷம் உண்டா? அத்தைக்கிழவி, எந்த வீட்டு விசேஷத்துல தான் இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்காம இருப்பீங்க? ஒரு பொம்பளை புள்ள ஓரளவுக்கு பருவமாயிட்டா போதும். இன்னுமா அவ மக வயசுக்கு வராம இருக்கா? இந்த அவ மகளை பாரு, 10 வயசுலயே வந்துட்டாலாம். உன் மகளுக்கு 14 வயசு ஆச்சு. என்ன ஏதுன்னு போய் ஆஸ்பத்திரியில காட்ட வேண்டியதானே அப்படின்னு அந்த பிள்ளைய பார்த்து கேட்க வேண்டியது. இல்ல அந்த பிள்ளைய வயசுக்கு வந்து ஓரளவுக்கு பருவம் ஆயிருச்சுன்னா, என்னது இது பருவம் போக முன்ன பிள்ளைய கட்டி கொடுக்காம வீட்டுலயே வச்சுக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்க? காலத்துல ஒரு பயலை பார்த்து கையில புடிச்சு கொடுத்துரு, கடமையை முடிச்சு விட்டுறணும். இல்லைன்னா இந்த காலத்துல அவ மக ஓடி போயிட்டா, இவ மக ஓடி போயிட்டான்னு அவளக மாதிரி ஓடி போனாலும் போயிருங்க அப்படின்னு அந்த பிள்ளையில அந்த இடத்துல மட்டம் தட்ட வேண்டியது. சரின்னு காலத்துல ஏதோ ஒரு பயலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, கல்யாணம் பண்ணி 2-3 மாசத்துல இதே மாதிரி 4 கிளடு கட்டைய உட்காந்துக்கிட்டு, என்னடி நயன்தாரா உன் வீட்டுல எதுவும் விசேஷம் இல்லையா, உன் வயிற்றுல புழு பூச்சி உண்டாகலையான்னு அந்த பிள்ளைய போட்டு நோண்ட வேண்டியது. ஏன் அத்தைக்கிழவி, அப்படி ஏதாவது இருந்தா அவளே சொல்லியிருப்பா, இல்லைன்னா அவங்க அக்கா திருவிழாவே நடத்தியிருப்பா. இதெல்லாம் எதுக்கு ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு அவங்க மனசை புண்படுத்தனே. என்னடி அலமேலுவா மருமக இப்படி பேசுற? இப்ப நம்ம என்ன கேட்டுப்புட்டோம்? அதானே, இப்ப நாங்க என்ன கேட்காதத கேட்டுப்புட்டோம். ஊர் உலகத்துல கல்யாணம் முடிச்சா ஒரு பொண்ணு உள்ளைய பார்த்து கேட்கறது தானே. விசேஷம் இருக்கான்னு கேட்டதெல்லாம் ஒரு குத்தமாட்டி? ஆமா, கேட்கறதெல்லாம் குத்தம்னு நீங்க யாரும் சொல்லல. உங்க காலத்துல தான் 14 வயசும் 15 வயசுலயும் கல்யாணம் பண்ணி 17 வயசு 18 வயசுல 2 பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவா 21 வயசுல கிளவியா போய் கிடப்பிய. உங்க புருஷங்க நல்ல தடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்குங்க. வாழ்க்கையே வெறுத்து போனது மாதிரி 30 வயசுல ஒண்ணும் இல்லாம போயிருவிய. இப்போ உள்ள பிள்ளைய அப்படியே 21 வயசு 23 வயசுல நல்லா படிச்சு கல்யாணம் பண்றாளுங்க. கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு நல்ல லைஃபை என்ஜாய் பண்றாளுங்க. அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு பிளான் பண்ணி பெத்துக்கிறாளுங்க. லைஃபை நீட்டா மேனேஜ் பண்ணி போறாளுங்க. அவளுகளுக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு. நீங்களா அதையும் இதையும் சொல்லி விட்டு ஏத்தி விட வேணான்னு சொல்றேன். சரிடி அத்தா, நாங்க ஒன்னும் கேட்கல. அவளை கேட்டதுக்கு இவ என்னமோ பொறிஞ்சு தள்ளுற. கையில் என்ன டீயா? இல்ல தகலவி, உனக்கு ஊத்துறதுக்கு பால் கொண்டுட்டு வந்திருக்கேன். இல்ல தகலவி, கடை திறந்து முதன்னு பால் காய்ச்சிருக்கோம்ல, அதான் பால் கொண்டுட்டு வந்திருக்கேன். முதல்ல இதை குடிங்க, அதுக்கப்புறம் டிஃபன் போடுவோம், சாப்பிட்டுட்டு போகலாம். இந்தாங்கப்பா பால் எடுத்துக்கிறங்க. தம்பி, எங்க கிளவிய பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதியே. ஊருக்கு 4 கிளவி இதே வேலையாத்தான் தெரியுது. அதனால ஒன்றும் இல்லைக்கா, பெரியவங்க சின்ன பசங்களை பார்த்து ஆசையா அதெல்லாம் கேட்கறது தானே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படிலாம் சொல்லாதியப்பா, இதுகளெல்லாம் அப்பப்போ தட்டி வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் வர்ற நேரம் பூரா இதே ஒரு கேள்வியை கேட்டு உங்களை கொலையாக கொண்டுகிட்டு இருக்குங்க. வர்ற நேரம் பூரா நீங்கள் இதே மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டே போக முடியுமா? எடுத்து குடிங்கப்பா. இதுகளுக்கெல்லாம் நான் தான் கரெக்டான ஆள். அப்பப்போ பட்டுன்னு மூஞ்சியில் பட்டது மாதிரி பேசி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆத்தா பால் டிப்பன் எப்படி போடுவிய? காலையில இந்த இட்லியை நம்பி சாப்பிடாம வேற வந்துட்டேன். பால் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு வாய் ஊத்துங்க. அங்கே அன்னைக்கிளியக்கா சுட சுட இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, உளுந்த வடைன்னு சும்மா வகையா சுட்டு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் அப்புறமா ஒரு கட்டு கட்டுவோம். முதல்ல பாலை குடிங்க. ஷப்பா, இந்த கிளவியிட்ட காலையிலேயே தம் கட்டி பேசுனது நம்மளுக்கே தொண்டை வலி எடுத்துக்கிறச்சே. சுட சுட நம்ம ஒரு பாலை குடிப்போம். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. வேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடும் வரை எனது கட்டை வேகாது. ஒரு நாளைக்கு இந்த ஊராளுக மினிக்கிட்டும் சினிக்கிட்டும் 10 வாட்டி கடத்தருவுக்கு போறாளுக வராளுக. ஆனா நம்ம எங்கேயாவது கிளம்பணும்னு என்னைக்கோ ஒரு நாளைக்கு கிளம்பிட்டா போதும். அன்னைக்குன்னு தான் பஸ்ஸுக்கு ரிப்பேரா போகும், வண்டி டயர் பஞ்சரா போகும்னு அதையும் இதையும் சொல்லி இந்த காருக்காரனை நிப்பாட்டி போறானே. பங்கசா, எட்டி பங்கசா, என்ன இப்படி பொடிநடையா நடந்து வார? அப்படி கடைக்கு போனேன் கறி வாங்கிட்டு வரலான்னு, பசுக்காரன் பஞ்சரா போயிருச்சுன்னு இப்படி நடக்க விட்டுட்டே நடந்து வரேன். என்ன செய்ய சொல்ற? ஏண்டி இம்புட்டு காடு நடந்தேவா வர? ஒரு ஆட்டோ கிட்ட புடிச்சு வரக்கூடாது? அது சரி, கறி கடையில 1000 ரூபாய்க்கும் ஆட்டோவுக்கு 500 ரூபாய்க்கும் கொடுத்து வந்தா என்னத்துக்கு ஆகுறது பொழப்பு? நல்லா அவ்வளோ இருக்கு. அதுக்காக ஒரு சுகர் கறி வயசான காலத்துல இப்படியா லொங்கு லொங்குன்னு நடந்து வருவேன்? ஒரு 200 ரூபா கொடுத்தா ஆட்டோக்காரன் கொண்டுட்டு வந்து வீட்டு வாசல்ல இறக்கி விட போறேன். இந்த காசை மிச்சம் பிடிச்சி நீ என்ன கோட்டையா கட்ட போற? அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கையில் என்ன பாக்குசு? எங்கே சுவீட் எடுத்துட்டு போறது மாதிரி இருக்கு?
ஓ வீட்டு மருமக என் வீட்டு மருமக கறியெல்லாம் சேர்ந்து கடை திறக்கிறாளுகள்ல, அதான் சரி காலையில் டிப்பனுக்கு அங்கே போவோமேனு போய்கிட்டு இருக்கேன். வெறும் கையை வீசிக்கிட்டு என்னன்னு போகிறது, அதான் ஒரு ஸ்வீட் பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், நீ வரலையா கடை திறப்பு விழாவுக்கு? கடை திறக்கிறாக, கடை பாரப்பரத்த கடை, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா திறக்கிறாங்க. கடை திறப்பு விழா, கடை திறப்பு விழான்னு ஊரே அதான பேச்சா கிடக்கு. கடை திறக்கிறாளாம்ல மானங்கட்டவ, கடையா திறக்கிறா? ஏண்டி பங்கச முதன்னு அப்படி பேசுற? 4 பேரும் பொம்பளை பிள்ளைகளா சேர்ந்து உழைச்சு முன்னேறணும்னு முடிவெடுத்து உழைக்கிறாளுக. அதை நம்ம எதுக்கு அந்த மாதிரி வாய் வைக்கணும்? அடேங்கப்பா, ஊர் உலகத்துல உழைக்காத உழைப்ப கொண்டுட்டு வந்து இவளுக கோட்டை கட்ட போறாளுக. அதை நம்மளும் பார்க்கத்தானே வரோம். அதெல்லாம் அவளுக நல்ல முறையா வருவாளுகடி பங்கசா. நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இருவேன். இட்லி கடை ஓட்டு அதெல்லாம் ஓஹோன்னு இருப்பாளுக. இந்தா ஊர்ல இருக்கிறது 40-50 வீடு, அதுல 30 வீட்டுக்காரிங்க முந்தின நாள் காய்ச்சி வச்ச சோத்த மறுநாள் தூக்கச்சட்டியில ஊத்திக்கிட்டு அவளும் காலையில விடிஞ்சு விடியாமலும் வயக்காட்டுக்கும் வரப்பக்காட்டுக்கும் திரியிறவளுக. 1 ரூபா காசுக்கு வீங்கி போய் கிடக்கிறவளுக உங்களுக்கு கடையில வந்து இட்லி வாங்கி திண்டு அவ்வளோ கோடையே சொரவளாக்குறாங்களாக்க. நீ நினைச்சுக்கிட்டே இருடியாய், எண்ணி 8 நாளுல அந்த நாய் அந்த கடையை இழுத்து சாத்தி போட்டு வீட்டுல வந்து உட்காந்து என் மயன் காலடியில விழுந்து கஞ்சி வாங்கி குடிக்கல. என் பேரு பங்கசம் இல்ல, நான் மாத்திக்கிறேன். ஆமா, ஏண்டி பங்கசம் அப்படி எல்லாம் பேசுற? வாவேன், முதன்னு கடை திறக்கிறாளுக. காலையில டிப்பனை அங்கன போய் சாப்பிட்டுட்டு வருவோம். பக்கத்தவளும் வழி இல்லாதவளும் வேணும்னா காலையிலேயே அந்த காஞ்சுவன இட்லிக்கு அவ காலடியில விழுந்து காலை சவட்டி போட்டுக்கிட்டு தின்னுட்டு வரலாம். இந்த பங்கசம் கோடீஸ்வரிடி குப்பமா. காலையிலேயே சுட சுட இட்லியை வீட்டுல ஊத்தி வச்சுக்கிட்டேன், மட்டன் குழம்பு வாங்கி திங்கலாமேன்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரனாக்கம். இந்த பங்கசம் போய் அவ வீட்டு இட்லியை திங்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? போங்கடியே. சரிடி அத்தை, நீ போய் மட்டனை குழம்பு வச்சு சுட சுட இட்லியில ஊத்தியே தின்னு. நாங்க காஞ்சுவன இட்லியவே தின்னுட்டு வரோம். பொம்பளைய பாரு பொம்பளைய, காலங்காத்தால ஒரு நல்லதுக்கு போகையில இவன் மூஞ்சியில முழிச்சிட்டு போறான் பாரு. நல்லாத்தேன் போ, எங்கிட்டும் ஒரு சந்து வந்துல பூந்து நாளும் போயிருக்க கூடாது. நாசமா போனவ வாயிலிருந்து வர்ற வார்த்தை பூரா அவசகுணமால வருது. அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா 3 நாத்து இவ உசுறு போகட்ட முடியலவே. ஷோ, வயிற்று பசி போட்டு கில்லுதே. இந்த தாய் கிழவி வேற காலையிலேயே மட்டன் வாங்கிட்டு வரேன், சுக்கா வாங்கிட்டு வரேன்னு ஐயோ வயிற்று பசியை தூண்டி விட்டுட்டு போயிருச்சு. இன்னும் ஆளை காணமே. அழகே பொறாமைப்படும் பேரழகின்னு என்ன நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்படி அநியாயமா என் தலையில கட்டு போட வச்சிருச்சு இந்த விதி. உண்மையாவே கொடுகுடுப்புக்காரன் சொன்னது உண்மையா இருக்குமா? நம்மளுக்கு நாள் குறிச்சிருப்பானோ? ஒருவேளை நம்ம செத்து போயிருவோமோ? சீச்சி, அம்மா தான் லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்குன்னா நம்ம படிச்சும் முட்டாள்தனமா இந்த மாதிரி புலம்புறது நல்லாவா இருக்கு? ஏதோ கை தவறி கண்ணாடி கீழே விழுந்துருச்சு, அந்த பதட்டத்திலேயே போய் சவத்துல முட்டிக்கிட்டு ரத்தமும் வந்துருச்சு. இதெல்லாம் விதி மதின்னு குடுகுடுப்பக்காரன் சொன்னதை போட்டு குழப்பிட்டு இருந்தோம். நம்ம நிம்மதி கெட்டு போயிருண்டா சாமி. லைலா, நீ இன்னும் 100 வருஷத்துக்கு ஜாம்னு நல்லா இருப்படி. இந்த சொத்து சொகத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்க நீ உயிரோடு இருக்க வேணாமா? என்னதான் புத்தியை சமாதானப்படுத்தினாலும் இந்த தலைவலி தாங்க முடியல. அதை காட்டி வைத்த பசி போட்டு கில்லுதே. இந்த தாய் கிழவி எங்கதான் இருக்கோ? அம்மா சீக்கிரம் வாயம்மா. அங்கிட்டு போங்கிட்டு கறி வாடைய வாசம் முடிச்சுக்கிட்டு எப்படி வந்து குலைக்குதுன்னு பாரு. தெருப்புறா இப்படி என்ன நாசம் பண்றாளுங்க. வீட்டுக்கு வீடு இப்படி 4 நாய் 5 நாயின்ல வளர்க்குறாளுங்க. போறியா இல்லையா? என்ன இப்படி போட்டு குலைச்சிட்டு கிடக்க? அங்கிட்டு தள்ளிக்கிட்டே. ஐயா என்னது இது? ஒரு நாயை விரட்ட போய் இப்படி ஊருப்பட்ட நாய் வந்து நிக்குது. ஏன் அங்கிட்டு போங்க அங்கிட்டு. ஐயா அந்த கறியை கையில வச்சிருக்கிறதையில கோப்பம் பிடிச்சுக்கிட்டு தெரியுதுங்க. ஆத்தாடி, என்னம்மா எவ்விட்டு வருது? விட்டா மூஞ்சிய கிஞ்சிய கவிர் போல் இருக்கு. அத்தே, நான் என்ன செய்வேன்? இப்படி ஒத்தாப்புல கிளம்பிருச்சு. இதுகள்ட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அங்கிட்டு போங்கிட்டு அங்கிட்டு போவேன். ஆத்தாடியே, என் கறியை கடிச்சிரும் போல் இருக்கு. இந்த கறியை காப்பாத்துறோம்னு ஏன் கறி வயிறு போல் இருக்கு. அத்தே, எங்க ஒன்னாலும் விடாது வளைய நான் என்ன செய்வேன்? ஆத்தாடி, பின்னாடி பார்த்து முன்னாடி பார்க்காம விட்டுட்டனே, நான் என்ன செய்வேன்? எத்தா தண்டி ஆத்தி, இதுகளுக்கு மத்தியில உசுறு தப்புனா போதுமுடா என் சாமி. ஓடிடுறி பங்கசா. அத்தாடி, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கறியும் இல்லாம என் கறியவும் சேர்த்து புடுங்கி இருக்குமே. தப்புச்சம் பொழச்சம்னு ஓடியாந்துட்டடி பங்கசா. ஆத்தாடி,
எம்மா என்னம்மா எப்போ போயிட்டு எப்போ வர? கறி வாங்க போறேன்னு இப்படி கண்ணீரோட வந்திருக்க. நான் எவ்வளவு நேரம் பசியோட இருக்கேன் தெரியுமா? அடியே போக்கத்தவைய மவளே, நான் உசுரோட வந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடி. நான் பொழைச்ச உழப்பு மறுவல. அந்த நாய் ஒவ்வொன்னு எத்தா தண்டி. நாயா? நாய்கிட்ட நீ எங்கேம்மா போன? நான் எங்க போனேன்? வர்ற வழியில ஒன்னொன்னு அத்தை தண்டி இருக்குடி. அவளுக்கு நாயை வளர்க்குறாளுகளா இல்ல நிறைய வளர்க்குறாளுகளானே தெரியல. என்னத்தை போட்டு வளர்ப்பாளுகளோ எருமை கண்டாட்டமா இருந்துக்கிட்டு வர விடாம லொல்லோ லொல்லோ லொல்லுன்னு என்னைய போட்டு படாத வாடுபட்டு புடுங்கி அதுக்கு இருந்து எப்படியாவது கறியை காப்பாத்திடலான்னு பார்த்தேன். விட்டா கொஞ்சம் அசந்தா ஏன் கறியவும் சேர்த்து புடுங்கி இருக்க முடி. தப்புச்சம் பொழச்சம்னு கூட தூக்கி வீசிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? அப்ப வாங்கின கறி ஏன் கறிய புடுங்கி என்ன உசுரோட கொண்டிருக்குங்கிறேன். நீ என்னடானா அந்த ஆட்டுக்கறிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க? 1000 ரூபாய் கறி போனதாடி பெருசு. இந்த அம்மா உசுறு உனக்கு பெருசு இல்லையாடி? அப்படி இல்லம்மா, நேற்று தலையில அடிபட்டதுல இருந்தே ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சா, அதான் இன்னைக்கு இட்லியும் கொஞ்சம் மட்டனும் சாப்பிட்டா தெம்பா இருக்குமேன்னு பார்த்தேன். நீ என்னடானா இப்படி வந்து நிக்கிற? லைலா, நல்லா கணக்கு போட்டு பாத்தியாடி? குடுகுடுப்பக்காரன் சொன்னது சரியா இருக்கு வரேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிக்கிறோம்னு சொல்லாதடி. அம்மா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏமா நீ வேற தேவையில்லாம பயமுறுத்துற? சும்மா இருக்க மாட்டியா? நாய் வந்து துரத்துனதுக்கும் குடுகுடுப்பக்காரனுக்கும் என்னமா சம்பந்தம்? அடி நான் பெத்த மவளே, வியாழக்கிழமை ராத்திரி குடு உடுப்பக்காரன் வந்து எம்மை நமக்கு வளைய விரிச்சிட்டியான்னு சொல்றேன். வெள்ளிக்கிழமை பொழுது கண்ணாடி தரையில விழுந்து நொறுங்குது. உனக்கு தூணில் அடிபட்டு ரத்த காவு வாங்குது. எனக்கு பாரு, இன்னி யாரும் அந்த நாயிட்ட சிக்கி இருந்தன்னா சிதைச்சு சின்ன வினமாக்கி உனக்கு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எதுல போய் முடியுது? குடு உடுப்பக்காரன் சொன்னதெல்லாம் சரியாத்தானே வருது. என்னம்மா இப்படி பயமுறுத்துற? எனக்கு என்னவோ ஏதோ ஒரு அசம்பாவிதான் நம்ம வீட்டுல நடக்க போகுதுன்னு தோணுதுடி. என் மனசு சொல்லுது. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, சும்மா போட்டு புலம்பிட்டு இருக்காத. மட்டன் தான் போனது போயிடுச்சு. பின்னாடி நிக்கிற கோழியாவது நல்ல வெட கோழியா அடிச்சு குழம்பு வைமா. எனக்கு தலை பாரம் தாங்க முடியல.